இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் இன்னொரு ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராசஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா கிரிட்டிக்கல் திங்கிங். கிரிட்டிக்கல் திங்கிங்கை நீங்கள் ஒரு 7 ஸ்டெப்பு மூலமாக நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண முடியும். கிரிட்டிக்கல் திங்கிங்கிறது ஒரு லீடருக்கு முக்கியமான ஒரு ஸ்கில்லு. டீமில் அதை ட்ரிகர் பண்ணுறதும் அதை டெவலப் பண்ண வேண்டியதும் ரொம்ப முக்கியமான ஒன்று. ஸோ அப்படிங்கும்போது அந்த கிரிட்டிக்கல் திங்கிங்கை லீடர் எப்படி டெவலப் பண்ணலாம், ஒரு மேனேஜர் எப்படி டெவலப் பண்ணலாம், சூப்பர்வைசர் எப்படி டெவலப் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 7 ஸ்டெப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ். ஆஸ்க் மோர் கொஸ்டின்ஸ் அப்படிங்கிறது நான் ஒரு இதில் சொல்லியிருக்கேன். பர்டினன்ட் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியணும், கிரிட்டிக்கல் கொஸ்டின் உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ண தெரியணும், பவர்ஃபுல் கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ண தெரியணும். ஸோ இந்த மாதிரி டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணுறீங்க உங்கள் டீமோடு அப்படிங்கும்போது உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா சீக் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ்ஸில் உங்களை பார்க்க சொல்கிறாங்க. அப்போ சீக் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று உங்கள் வியூ ஆஃப் பாயிண்டில் நீங்கள் அந்த ப்ராப்ளத்தை அனுபவிங்க, மற்றது அதர் பீப்புள், அதாவது எம்பதி ஸ்கில்லோட நம்மளோட ஒர்க் பண்ணக்கூடிய கொலீக்ஸோட வியூவில் அந்த ப்ராப்ளத்தை அப்ரோச் பண்ணுவீங்க. ஸோ அப்படிங்கும்போது யூ வில் கெட் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ் உங்கள் நாலேஜுக்கு கிடைக்கும். அந்த திங்கிங் மூலமாக கிரிட்டிக்கல் திங்கிங்கை நீங்கள் டெவலப் பண்ண முடியும். சரி, மூணாவது பாயிண்ட்டு இம்ப்ரூவ் இன்ஃபர்மேஷன் அனலைஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டேட்டா கிடைக்குது, டேட்டா கேப்சர் நீங்கள் பண்ணியிருக்கீங்க, அந்த டேட்டா உங்கள் கையில் இருக்குது எக்ஸல் ஃபார்மேட்டில் அப்படிங்கும்போது அதை அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் உங்களுக்கு வேணும். எது பிக்காக இருக்குது, எது லெஸ்ஸாக இருக்குது, எந்த பாயிண்டில் நமக்கு டிஃபெக்ட் ஆகிருக்கு, எந்த டைமில் இது நடந்திருக்கு அப்படின்னு, எந்த டேல நடந்திருக்கு, யாரால நடந்திருக்கு, எத்தனை வருஷம் இயர், அவருடைய நாலேஜ் என்ன அப்படின்னு நம்ம கொடுக்கப்பட்ட இன்ஃபர்மேஷன் மூலமாக நான் அனலைஸ் பண்ணக்கூடிய ஸ்கில் நமக்கு இருக்கு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட கிரிட்டிக்கல் திங்க் இன்க்ரீஸ் ஆகும். ரிஃப்ளெக்ட் ஆஃப் திங்கிங் அப்படிங்கிறது ஃபோர்த்து சொல்கிறேன் நான். ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் திங்கிங். வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை திங்க் பண்ணுறீங்க, அதை நீங்கள் ரிஃப்ளெக்ட் பண்ணாமல் விடுறீங்க அப்படிங்கும்போது என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ நீங்கள் தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை நீங்கள் என்ன அப்சர்வ் பண்ணீங்களோ நீங்கள் அதை டைரக்ட் கொஸ்டினாக ரைஸ் பண்ணும்போது, ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். சரி, ஃபிஃப்த்து பாயிண்ட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய மெத்தட் என்ன மெத்தடில் இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா உங்கள் கிரிட்டிக்கல்னா தட்ஸ் அ ஃபிஃப்த் பாயிண்ட் இஸ் ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். ஒரு ப்ராப்ளம் நம்ம டிபார்ட்மெண்ட்டில் நடந்துருச்சு அப்படின்னோடனே அதை எப்படி சால்வ் பண்ணுறோம், எப்படி டீமோட சேர்ந்து சால்வ் பண்ணிடுறோம், கொலீக்ஸோட சேர்ந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அவங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தட் இஸ் ஃபிஃப்த் ஸ்டெப்பு நான் சொல்லியிருக்கேன், ப்ராக்டிஸ் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில். நீங்கள் ட்ரை பண்ணால் தான் உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் சால்வ் ஆகும், இன்க்ரீஸ் ஆகும். ஸோ சிக்ஸ்த்து பாயிண்ட் பார்த்தீங்கன்னா என்கேஜ் இன் டிஸ்கஷன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க, உங்களுக்குள்ள ஒரு கிரிட்டிக்கல் திங்கிங் டெவலப் பண்ணுறதுக்கு டீமோட என்கேஜ் பண்ணணும், டீமில் இருக்க ஒவ்வொருத்தரையும் பேச சொல்லணும், இன்ட்ராக்ட் பண்ண சொல்லணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஸ்கில் இன்க்ரீஸ் ஆகும். நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க, அவங்களோட என்கேஜ் பண்ண மாட்டீங்க, டிஸ்கஸ் பண்ண மாட்டீங்க, நீங்கள் என்ன திங்க் பண்ணுறீங்களோ அப்படியே இருப்பீங்க. ஸோ அப்போனா உங்களோட கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகாது. உங்களோட ரிஃப்ளெக்ஷன் ஆகும்போது, ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்கள் ரிஃப்ளெக்ஷனை ஆட்டோமேட்டிக்காக என்கேஜ் ஆகும், டிஸ்கஷன் ஆகும், நீங்கள் சொன்னது ஒன்று இருக்கும், கூட ஒர்க் பண்ணவங்க ஒன்று இருக்கும். அப்படிங்கும்போது உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் அனலைசிங் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். இதுதான் என்கேஜிங் டிஸ்கஷன் வித் யுவர் டீம்ஸ் அண்ட் கோலீக். இதில் கூட பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இன்க்ரீஸ் ஆகும். த செவன்த் ஸ்டெப் இஸ் ரீட் அண்ட் லேர்ன் கண்டினியூஸ்லி. உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு உங்கள் லெவல் ஆஃப் நாலேஜ் மட்டும் பத்தாது, மென்டார் சப்போர்ட் வேணும், குட் புக்ஸோட சப்போர்ட் வேணும். ஸோ அப்போ ரீட் அண்ட் லேர்ன் கண்டினியூஸ்லி அப்படிங்கும்போது நீங்கள் நல்ல மென்டரோட இன்ட்ராக்ட் பண்ணுறது உங்களுக்கு கிரிட்டிக்கல் திங்கிங் இன்க்ரீஸ் ஆகும். பெஸ்ட் புக்கோடு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, டெய்லி லேர்னிங் மோடில் படிக்கிறீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கிரிட்டிக்கல் திங்கிங்கை அது ட்ரிகர் பண்ணி கொடுக்கும். நீங்கள் ஒரு விஷயத்தை வாண்ட் டு சால்வ் தட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு பர்ஸ்பெக்டிவ்ல பார்ப்பீங்க, உங்கள் லெவல் ஆஃப் நாலேஜில் அதை அப்ரோச் பண்ணுவீங்க.
பட் புக்கில் போய் நீங்கள் ரெஃபர் பண்ணும்போது நிறைய புக்கு எழுதக்கூடிய பர்சன்ஸ் ரொம்ப டீப் அனலைசிங் பண்ணி அவங்க இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு மென்டர் மோர் தென் 20 இயர்ஸ் 10 இயர்ஸ் நம்மளோட சீனியராக இருக்கக்கூடியவங்க அந்த புக்கில் அவங்க எழுதியிருக்கிறது பார்க்கும்போது அவ்வளோ அழகாக திங்க் பண்ணி அனலைஸ் பண்ணி எழுதியிருப்பாங்க. ஸோ இப்போ அந்த நாலேஜ் உங்களுக்கு கிடைக்கும் போது ஈஸியாக அந்த 20 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் நீங்கள் அந்த புக்கு படிக்கிறது மூலமாக நீங்கள் அந்த லேர்ன் பண்ண முடியும். அப்போ என்ன ஆகும்? ஸோ லேர்னிங் மோட் இஸ் த 7th ஸ்டெப். மொத்தம் 7 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். கிரிட்டிக்கல் திங்கிங் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஸ்க் மோர் கொஸ்டின், சீக். செகண்ட் பாயிண்ட் இஸ் சீக் மல்டிபிள் பர்ஸ்பெக்டிவ். தேர்ட் இம்ப்ரூவ் இன்ஃபர்மேஷன் அனலைஸ். ஃபோர்த் ரிஃப்ளெக்ட் ஆன் யுவர் திங்கிங். ஃபிஃப்த் practice problem solving. 6th engage in discussion. 7th read and learn continuously. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் மறந்துடாதீங்க. இந்த பாயிண்ட்டு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த 7 ஸ்டெப்பை நீங்கள் கீப் ஆன் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது ஒரு லீடராக வரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது. கிரிட்டிக்கல் திங்கிங் மூலமாக உங்களுக்கே தெரியும் நிறைய ப்ராப்ளம் நம்ம சால்வ் பண்ணுறோம், ப்ராப்ளம் நடக்காமல் சால்வ் பண்ணுறோம். டீம் சக்ஸஸ்க்கு இந்த கிரிட்டிக்கல் திங்கிங் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்ங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிங்க. ஸோ இன்னைக்கு டாபிக் எப்படி 7 ஸ்டெப்பில் கிரிட்டிக்கல் திங்கிங்கை நம்ம இம்ப்ரூவ் பண்ணலான்னு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஆல்.